ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கல்யாணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் தோன்ற முதல் விஷயம் என்ன? பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா இரண்டு வெவ்வேறு குடும்ப பின்னணியில் இருந்து வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அக்னி சாட்சியாக ஒரு மனதாக சேர்ந்து பயணிக்க போகிற ஒரு புனிதமான உறவு. ஆனால் அந்த உறவுக்குள்ளே கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இரண்டு பேரும் நிறைய விஷயங்களை கலந்து பேசி முடிவு பண்ணுறது ரொம்பவே அவசியம். காரணம், ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கிற விஷயங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நிறைய கசப்பை அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்துடும். நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 12ல் பார்க்க போகிற கேஸ் ட்ராஜடி பிஹைண்ட் தி க்ளோஸ் டோர். 28 ஜனவரி 2017 சிங்கப்பூரில் அன்னைக்கு பார்க்குற இடம் எல்லாம் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி போயிருந்தது. அப்போது காலையிலே கார்டன் அவரோட தங்கை சாங்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காரணம், கடந்த 8 நாட்களாக அவங்க கிட்ட இருந்து அவருக்கு எந்த ஃபோனும் வரலை. அவரோட அம்மா அப்பாவிற்கும் எந்த காலும் அவங்க பண்ணலை. அதே நேரத்தில் இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கும் அவங்க வீட்டுக்கு வரலை. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாததால் அவங்களோட கணவரான தியோவுக்கு கால் பண்ண. அப்போது அவரும் 11 மணிக்கு பிறகு மதியமாக தான் வர முடியும்னு சொல்கிறார். கார்டனும் சமாதானமாக ஃபோனை வைக்கிறாரு. அதற்கு பிறகு மதியமாக ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து கால் பண்ண தியோ சாங்க்கும் தனக்கும் சண்டை வந்ததில் அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கார்டன் உட்லண்ட்ஸில் இருக்கிற அவங்க ஃப்ளாட்க்கு வரதா சொல்கிறாரு. ஆனால் தியோ யாரும் அங்கே வர வேணாம்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாரு. அப்போது கார்டனுக்கு தியோ மேலே கொஞ்சம் சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதை உறுதிப்படுத்த தியோ கிட்ட சொல்லாமலே சாங்கோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவங்க பேரை சத்தமாக சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. உடனே அந்த வீட்டு ஜன்னலை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திறந்த கார்டனுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஜன்னல் திறக்கப்பட்டதில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு விதமான ஸ்ட்ராங் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அப்போ அங்கே தியோ அந்த வீட்டை நெருப்பு பற்ற வச்சு அவரும் அதில் இறங்க ட்ரை பண்ணுறதை பார்த்து திகச்சு போன கார்டன் உடனடியாக போலீஸ்க்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் சொல்கிறாரு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவங்க தியோவை தடுக்க, அப்போது அவர் என் பொண்ணும் மனைவியும் இறந்துட்டாங்க, எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லி அங்கே இருந்த எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்குறாரு. அப்போதான் அந்த வீட்டு பெட்ரூமில் எரிந்த நிலையில் இருந்த 2 இறந்த உடல்களை பார்க்குறாங்க. அப்போவே கைது செய்யப்பட்ட தியோவை அதிகமான பேராசிட்டமால் மாத்திரைகளை சாப்பிட்டதா சொன்னதால் உடனே ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதே சமயம் இறந்த உடல்களை ஆட்டாப்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 30 ஜனவரி 2017 தியோ சிங்கப்பூரின் பீனல் கோட் படி செக்ஷன் 300A ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்கு சார்ஜ் பண்ணப்படுறான். போலீஸ் தியோ கிட்ட நடத்தின விசாரணையில் தெரிய வந்தது இதுதான். தியோ ஹிம் ஹெங் சிங்கப்பூர் குடிமகனான அவர் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜெண்ட்டாக வேலை செய்தார். 7 டிசம்பர் 2009 சாங் பெய்ஷானை கல்யாணம் பண்ணுறாரு. 2 பேருக்குமே இது முதல் கல்யாணம் கிடையாது. கல்யாணத்திற்கு பிறகு குழந்தைக்காக முயற்சி பண்ண, அதற்கு மாறா சாங் ப்ரெக்னென்ட் ஆகி சில முறை மிஸ்கேரேஜும் ஆகுது. அதற்கு பிறகு 2013 சாங்கிற்கு அவங்களோட முதல் பெண் குழந்தையான ஜீனிங் பிறக்கிறாங்க. இந்த சமயத்தில் தியோ மாதம் $10,000 முதல் $15,000 வரை சேலரி வாங்கி அவரோட கரியரில் ரொம்பவே சக்ஸஸாக இருந்தார். நல்ல கணவரா, பாசமான அப்பாவா, மற்றவங்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த தியோவிற்கு 2014 ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இடியாக வந்து விழுந்தது. அவரோட மனைவி சாங் மாக்முங்கிற ஒருத்தரோட அஃபேரில் இருக்கிற விஷயம் தியோவை ரொம்பவே வேதனைப்பட வச்சது. ஆனால் தன்னோட மகளுக்காக சாங்கை மன்னிக்கவும் செய்கிறாரு. அதை மறந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் செய்கிறாங்க. 2015 ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் கொஞ்சம் சரிவடைஞ்சனால தியோவின் வருமானம் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. மாத வருமானம் பாதிக்கப்பட்டதால் குடும்ப செலவுகளை சமாளிக்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரோட பொண்ணு ஜீனிங்கின் ஸ்கூல் ஃபீஸ் பல மாதங்களாக
கட்ட முடியாத சூழ்நிலையும் உருவாகுது. இதுக்கு மத்தியில் சூதாட்டம் பழக்கம் இருந்ததால தியோ இந்த செலவுகளை சமாளிக்க அவரோட நண்பர்கள், கூட வேலை செய்கிற கலீக்ஸ் மற்றும் சில ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட நிறைய கடன் வாங்க செய்கிறாரு. இதை தொடர்ந்து 2017 அவரோட கடன் தொகை மட்டுமே $120,000 அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. 2016 சேல்ஸ் கோஆர்டினேட்டராக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்த தியோவிற்கு மாதம் வரும் $1,500 மட்டுமே சம்பளம். இந்த வருமானத்தில் குடும்ப செலவையை சமாளிக்க கஷ்டப்பட்ட அவரால் வாங்கின கடன் தொகையை சமாளிக்க முடியாமல் போகுது. அப்போதான் எதிர்பாராத விதமாக சாங் 2வது முறையாக தாய்மை அடைகிறாங்க. தியோவும் சாங்கும் அவங்களோட நிலையில்லாத வீட்டின் நிதி நெருக்கடியால் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் நடத்தப்பட்ட சில கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு பிறகு அந்த முடிவை கைவிடவும் செய்கிறாங்க. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த தியோ சாங்கை செலவுகளை சமாளிக்க ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு சேர சொல்லி கேட்குறாரு. ஆனால் சாங் அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 20 ஜனவரி 2017 4 வயதான ஜீனிங் ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போது தியோவிற்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை திறந்து பார்த்து தியோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. காரணம், இது வரைக்குமே கட்டப்படாமல் ஓவர்டியூவான ஜீனிங்கின் ஸ்கூல் ஃபீஸ் மொத்தம் $1,700 உடனடியாக கட்டணும்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்திருந்தது. ஆனால் தியோவிற்கு இப்போதைக்கு அவ்வளோ பெரிய தொகையை கட்ட முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அதனால ஜீனிங்கை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லி சாங்கை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட சொல்கிறாரு. அதற்கு காரணம், ஒருவேளை ஜீனிங்கை ஃபீஸ் கட்டாததால் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டா அந்த விஷயம் ரொம்பவே அவமானமாக இருக்கும்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாங் தியோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை இப்போ இல்லை, தியோ வாங்கின கடனை திரும்ப வாங்கிட்டு போக கடன் கொடுத்தவங்கெல்லாம் வீடு தேடி வர ஆரம்பித்தப்பவே இந்த சண்டைகளும் ஆரம்பமாகிருச்சு. அப்போதான் சாங்கிற்கு நம்ம எந்த அளவிற்கு கடன் பற்றுக்கோம்னே தெரிய வந்தது. அவங்களுக்குள்ள வார்த்தை போர் ரொம்பவே மோசமாக நடக்குது. அப்போது கோவத்தில் சாங் தியோவை பார்த்து, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாத புருஷன்னு சொன்னதோடு நிறுத்தாமல் அவங்க பொண்ணு ஜீனிங்கை கூப்பிட்டு, பார்த்துக்கோ உன் அப்பா எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தியோ கோபத்தில் கையில் கிடைச்ச டவலை வச்சு 6 மாத கர்ப்பிணியான சாங்கின் கழுத்தை பலம் கொண்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத சாங்கிற்கு இதை தடுக்க எந்த வாய்ப்பும் கிடைக்கல. உயிரை காப்பாற்றிக்க அவங்க தியோவோட போராடினாலும் அவனோட பலத்துக்கு முன்னாடி ரொம்பவே பலவீனமாக அவங்களோட உயிரை விடுறாங்க. அதோடு நிறுத்தாமல் நீயும் அம்மாவோடவே போன்னு சொல்லி ஜீனிங்கின் கழுத்தையும் நெரித்து கொலை செய்கிறான் தியோ. எந்த பொண்ணுக்காக மனைவி செய்த துரோகத்தை மறந்து வாழ்ந்தானோ அதே பொண்ணை அவனோட கைகளாலேயே துடிக்க துடிக்க கொலை செய்கிறான். அதற்கு அடுத்து வந்த நாட்களில் தானும் தற்கொலை பண்ணி இறந்து போகலாம்னு முடிவு பண்ணவன் இன்டர்நெட்டில் எப்படி சூசைட் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுறான். கைகளை அறுத்துக்கிறது, மருந்து குடிக்கிறதுன்னு பல வழிகளில் அவனோட உயிரை மாய்ச்சிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் நினச்சது நடக்கலை. செய்த கொலைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சவன் சாங் எழுதின மாதிரி 4 சூசைட் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான். அதாவது அதிகமான கடன் தொல்லையால் சாங் மற்றும் ஜீனிங் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த லெட்டர்ஸில் போர்ட்ரே பண்ண எழுதியிருக்கான். இதற்கு இடையில் சாங்கின் ஃபேமிலி மற்றும் ஜீனிங்கின் ஸ்கூலில் இருந்து அவங்கள கேட்டு வந்த ஃபோன் கால்ஸை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கவும் செஞ்சுருக்கான். சாங்கின் ஃபேஸ்புக்கை தியோ அவங்கள மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது சாங் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு எல்லாரையும் நம்ப வைக்க. ஆனால் உண்மை என்னைக்காவது வெளியே வந்தே தீரும்னு சொல்கிற மாதிரி சீன புத்தாண்டு அன்னைக்கு இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறான். அவங்க அந்த வீட்டில் இருந்து கண்டுபிடிச்ச எரிந்த உடல்கள் சாங் மற்றும் ஜீனிங்கோடது. அவங்க உடலை எரிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே தீ பற்ற வச்சு அவனும் அதில் இறங்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆட்டோப்சி பண்ணதில் ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் ஜார்ஜ் பால் அவர்கள் சாங் மற்றும் ஜீனிங் இறப்பிற்கு ஸ்ட்ராங்குலேஷன் தான் காரணம்னு சொல்லி உறுதிப்படுத்தி ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணுறாரு. தியோவை சைக்காட்ரிக் இவாலுவேஷனுக்காக 3 வாரங்கள் ரிமைண்ட் பண்ணப்படுறான். இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி ஒட்டுமொத்த சிங்கப்பூருக்குமே பரவ ஆரம்பிக்குது.
தியோ கூட ஒரே இடத்துல குடியிருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ்னு எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. 2 ஜூலை 2019 தியோ ஹிம் ஹெங் கொலை குற்றத்திற்காக ஹை கோர்ட் ஆஃப் சிங்கப்பூரில் அவனோட முதல் ட்ரையல் ஆரம்பமாகுது. அதைத் தொடர்ந்து கோவிட்டால் வந்த லாக்டவுனில் இந்த கேஸின் ட்ரையல் மட்டுமே 1 வருடத்திற்கு நடந்தது. கோர்ட் ட்ரையலில் தியோ சாங் சொன்ன வார்த்தைகளால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் இந்த கொலைகளை செய்ததாகவும், ஜீடிங் அதற்கு சாட்சியானதால் கொலை செய்ததா சொல்கிறான். அதே சமயத்தில் தியோவின் சார்பாக வாதாடின லாயரின் பரிந்துரையின் கீழ் அவனோட மென்டல் ஹெல்த்தை சோதனை செய்த பிரைவேட் சைக்காட்ரிஸ்ட் தியோவிற்கு இருந்த கடன் பிரச்சனைகளால் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகவும் ஸ்ட்ரெஸ் ஆகவும் இருந்ததால் அது அவனோட மென்டல் ஹெல்த்தை பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ராசிக்யூஷன் தரப்பு அதை மறுத்து சாங் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு இல்லை மற்றும் எதுவுமே பண்ணாத ஜீனிங்கை கொலை செய்ததன் வழியா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு ரொம்பவே ஆணித்தரமாக வாதிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த பிறகு வந்த அந்த 8 நாட்களும் தியோ சாங் மாதிரி சூசைட் நோட் எழுதி ஃபார்ஜரி பண்ண முயற்சி பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோனை செக் பண்ணதில் இந்த 8 நாட்களும் ஆபாச வலைத்தளங்கள் பார்த்தது, வேலைக்கு சரியாக சாப்பிட்டு தூங்குனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. தெரியாமல் செய்த கொலையாக இருந்தால் குறைந்தபட்சம் குற்ற உணர்ச்சியால் தூக்கம் மாறாமல் தான் இருந்திருக்கணும். ஆனால் தியோவின் நடவடிக்கைகள் அதற்கு மாறாக இருந்ததை வச்சு அவனுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க. 12 நவம்பர் 2020 இந்த கேஸ்க்காக நியமிக்கப்பட்ட ஹைகோர்ட் ஜட்ஜ் கண்ணன் ரமேஷ் அவர்கள் இந்த கோர்ட் ட்ரையலின் இறுதி முடிவா அப்போது 44 வயதான தியோவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறாரு. அதை எதிர்த்து தியோவின் லாயர் மேல்முறையீடு செய்தும் இந்த தீர்ப்பை அங்கே உறுதியாகுது. 16 ஏப்ரல் 2025 தியோவின் 49வது வயதில் சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கிலிடப்படுறான். இந்த கேஸில் நம்ம முக்கியமாக கருத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம், இமோஷனலாக நம்ம எடுக்கிற எந்த முடிவும் நமக்கு நல்லது செய்யாது. கல்யாணத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதே அளவுக்கு கல்யாணத்திற்கு பிறகும் அதை விட பல மடங்கு எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்கும். சந்தோஷத்தில் பங்கெடுக்கும் போது கஷ்டத்துலேயும் நிச்சயம் பங்கெடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்குமே நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை தான் வாழணுமே தவிர அதுக்கும் மீறி செலவு செய்து பின்னாளில் கஷ்டப்படக்கூடாது. ஒருவேளை தியோ ஆரம்பத்தில் வாங்கின அந்த நிறைய சம்பளங்களில் ஒரு பகுதியை கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்தா, ஒருவேளை அவரோட வேலை போன சமயத்தில் அவருக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு தோணுது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.